ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரே டைமில் தம் போட போகிறது இல்லை, அரிசி வடித்து தான் போட போகிறோம். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மசாலாவும் ஸ்பைசஸும் நான் போடும்போது சொல்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் பானா வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். நாம் இப்போ ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, 2 அன்னாசி பூ, ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனை நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதே நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். மிளகாத்தூளை போட்டுக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டைம்லேயே போட்டோம்னா ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு ஃப்ரூட்டில் எந்த கலரும் சேர்க்க தேவையில்ல. கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். அதே நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது நம்ம வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம் கூடவே. நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு போட போகிறோம், சாப்பாட்டுக்கு நம்ம போடலை. சாப்பாட்டுக்கு நம்ம தனியாக ஒரு குண்டானில் தண்ணி வச்சு அதில் போடலாம். இப்போ இந்த பக்கம் மசாலா நல்லா குக் ஆகட்டும். இப்போது பக்கத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் பிரியாணிக்கு அரிசி தான் நம்ம வடிக்க போகிறோம். தண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் நமக்கு தொண்டையில் உரைக்கிற மாதிரி இருக்கணும், நாக்கில் வச்சோம்னா. கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலையை கிழித்து போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட போகிறோம். இந்த பக்கம் மசாலாவில் தயிர் ஊற்றிக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீல் மேக்கர் 1 கப் போட்டுக்கலாம். கட் பண்ணி கழுவி வச்ச காய்கறிகளை போட்டுக்கலாம். காய்கறிகளை நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஒரே ஒரு கப் மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி எடுத்த கப்பில் 1 கப்பு மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம அதிகமாக ஊற்றிட்டோன்னா பிரியாணி சரியாக வராது. ஏன்னா நம்ம வடித்து தான் போட போகிறோம். டம்மு பக்கத்தில் ஒலை கொதிக்குது, அதை எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ அரிசியை போட்டுக்கலாம், ஊற வச்ச அரிசியை. அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும், ஒரு 80% வெந்துடும். இப்போ நம்ம மசாலாவை பார்க்கலாம். மசாலாவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசி பதம் பார்த்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வடித்த அரிசியை நம்ம இதில் கொட்ட போகிறோம். நல்லா சென்டராக பார்த்து கொட்டிக்கிங்களா, ஏன்னா அப்போ தான் அடி வரைக்கும் போகும் அரிசி. நம்ம அரிசியை வேகமாக கலரக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 80% வேக வச்சிட்டோம், அது உடஞ்சிரும். பொறுமையாக ஜென்டலாக கலக்கணும். நல்லா பரப்பி விடலாம் கரண்டி வச்சு.
அரிசி லெவலாக இருக்கணும். தண்ணியை வந்து அரிசி மசாலா எல்லாம் சேர்த்து லெவலாக ஊற்றிக்கலாம். நம்ம வெளியிலேருந்து தனியாக தண்ணி ஊற்றக்கூடாது, பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம அரிசி வடித்தோம்ல அந்த தண்ணியை தான் ஊற்றணும். அது கரெக்டாக லெவலாக ஊற்றி டம் வைக்கலாம். நான் ரொம்ப நாளாக செய்கிறேன், அதனால் வந்து அப்படியே சிம் வச்சு டம் வைக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது தோசைக்கல் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி குண்டானை வச்சு டம் போடுங்க. கரெக்டாக 20 நிமிஷம் நல்லா குக்காகி வந்துடும். இப்போ நம்ம திறக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா அரிசியெல்லாம் நல்லா நீட்டாக நின்றுட்டுருக்கு. இந்த மாதிரி தான் நிற்கணும். இப்போது நம்ம சைடில் வந்து கிளறி விடலாம். ஏன்னா மேலே இருக்க அரிசியெல்லாம் ரஃப்பாக இருக்கும். இப்போ நம்ம கிளறி விட்டோம்னா கீழே இருந்த அரிசி மேலே வந்ததுன்னா அதெல்லாம் ஈக்குவலாக வேக ஆரம்பிச்சிடும். சுவையான கல்யாண வீட்டு வெஜிடபிள் பிரியாணி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.